வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்குநரகம் சார்பாக எப்பவும் 12th எக்ஸாம் படிக்கிற பசங்களுக்காக நடத்த ஒரு எக்ஸாமுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த எக்ஸாமுக்காக மாநில பாடத்திட்டத்தில் படித்த தனியார் பள்ளியில், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவருக்கான தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டு நாளையிலிருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த எக்ஸாமுக்கான முக்கிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த எக்ஸாம் முக்கியமாக காகித முறையிலும் பேனா முறையிலும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமோட டைமிங் பற்றி பார்த்தீங்கன்னா 9:30 to 12:45. எக்ஸாம் டைமிங் 9:30க்கு முன்னாடி 15 minutes முன்னாடி எக்ஸாம் ஹாலில் இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. முக்கியமான என்ன விஷயம்னா, மாணவர்கள் தேர்வுக்கு வரும்போது அவங்களுடைய அட்மிட் கார்டு சொல்லப்படுற அனுமதி சீட்டோட மட்டும்தான் வர முடியும். அது இல்லைனா தேர்வு அறைக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. முக்கியமான டேட்ஸ் மார்ச் 1ஆம் தேதி லாங்குவேஜ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மொழி பாடத்திட்டங்கள். அதாவது நம்ம நிறைய பேர் நம்ம தமிழ் இருப்போம், தமிழ் அல்லாத மற்ற மொழிகள் எடுத்த மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கான லாங்குவேஜ் பேப்பர்ஸ் மார்ச் 1ஆம் தேதியும், மார்ச் 5ஆம் தேதி ஆங்கிலம் என்று சொல்லப்படுற இங்கிலீஷ் பேப்பரும், அதுக்கடுத்து இங்கிலீஷும் லாங்குவேஜ் பேப்பரும் முடிஞ்ச பின்னாடி அவங்கவுங்க பசங்க என்னென்ன குரூப்ஸ் எடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேப்பர்ஸ் அவங்கவுங்க எக்ஸாம் கன்சிக்யூட்டிவ் டேஸில் எழுதுகிறாங்க. மார்ச் 8 பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பயோகெமிஸ்ட்ரி போன்ற பாடத்திட்டங்களுக்கான எக்ஸாம்ஸும், மார்ச் 11ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி போன்ற பாடத்திட்டங்களுக்கான எக்ஸாம்ஸும், மார்ச் 15ஆம் தேதி ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி போன்ற பாடங்களுக்கு எக்ஸாம் நடத்தப்பட உள்ளது. மார்ச் 19ஆம் தேதி கணிதம், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் போன்ற படிப்புகளுக்கான தேர்வுகளும், மார்ச் 22ஆம் தேதி பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல்ஸ் போன்ற பல்வேறு பாடங்களுக்கான எக்ஸாம் நடத்தப்பட இருக்குது. இந்த பாடத்திட்டங்களுக்கு மாணவர்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு படித்து ரெடியாக இருப்பாங்க. பெற்றோர்கள் பசங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன சாப்பாடு, அப்புறமா அவங்களுக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்கறது, அது இல்லாமல் அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகும்போது அவங்களுக்கு தேவையான அட்மிட் கார்ட்ஸு, அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம அந்த பசங்களுக்கு 12th எக்ஸாம், ஏன்னா அது ஒரு முக்கியமான எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். எக்ஸாம் எழுத அனைத்து மாணவர்களுக்கும் ரெட்பிக்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.